ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கு நீங்கள் இந்த புதிய நாளில் ஒருவேளை சில திங்கிங்கோட அமர்ந்திருக்கலாம். எது மாதிரி திங்கிங் அப்படின்னா, கர்த்தர் எப்படி இந்த நாளை படைத்திருக்கிறார், நாம் இதில் எப்படி சர்வைவ் ஆக போகிறோம், நம்முடைய தேவைகள் எவ்வளவோ இருக்கிறதே, நம்முடைய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கிறதே, நமக்கு எதிர்பார்த்திருக்கிற நோக்கங்கள் திட்டங்கள் அதிகமாக இருக்கிறதே, இதில் எப்படி நாம் மேற்கொள்ள போகிறோம் சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை நினைப்பூட்டுகிறார். என்ன அப்படின்னா, அவருடைய செயல்கள், அவருடைய கிரியைகள் மிகவும் அதிகமாயிருக்கிறது, திரளா இருக்கிறது. நீங்களும் நான் யோசிக்கிறதை விட அதிகமாய் தேவன் செயலாற்றி கொண்டிருக்கிறார். நம்முடைய நன்மைகளுக்காக, நம்முடைய மேன்மைகளுக்காக, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக தேவன் செயலாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய கிரியைகள் மிகவும் திரளா இருக்கிறது. அதை விட அதிகமாய் அவருடைய தாசன் மூலமாக அவருடைய வார்த்தை நினைப்பட்டுகிறார். அப்படின்னா, அவருடைய வல்லமையினால் பூமி நிறைந்திருக்கிறது. என்னென்ன தேவையோடு, என்னென்ன நோக்கங்களோடு நாம் அமர்ந்திருக்கிறோமோ அந்தந்த தேவைகளை சந்திப்பதற்கும் கர்த்தர் அங்கே ஏற்கனவே நமக்கானதை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எனவே நாம இப்போ யோசிச்சுட்டு இருக்கிற நம்முடைய சூழ்நிலை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிற இந்த சோதனை, இந்த பிரச்சனை, இந்த பாடுகள், இந்த பலவீனத்தை வைத்து நம்ம கலங்காம, கர்த்தருடைய கிரியை நமக்கு ஏற்கனவே அவர் நமக்கானதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், மேன்மைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு, கர்த்தரின் கிரியைகள் மிகவும் திரளாய் இருக்கிறது, பூமி முழுவதும் அவருடைய கிரியையினால் நிறைந்திருக்கிறது, எனவே நமக்கானதை, நமக்குரியதை நம்முடைய நேரத்திலே தேவன் நமக்காக குறித்திருக்கிற அந்த நேரத்திலே கண்டிப்பாக தருவார் என்பதை உணர்ந்தவர்களாய் மகிழ்ச்சியோடு இந்த நாளை துவக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you all.